ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது நம்மளுடைய ஆர்ஆர்பிபிஓக்கான ஃபைனல் ஃபினிஷிங் டச் வீடியோ, சரியா? ஸோ ஆர்ஆர்பிபிஓ எக்ஸாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சிட்டு, டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ் ஆர் ஓவர், சரியா? எல்லா டிஃபிகல்ட் எக்ஸாமும் முடிஞ்சிட்டு ஈஸி எக்ஸாம்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஈஸி எக்ஸாம்ஸ்னால் எஸ்பிஐ கிளர்க்கு டிஃபிகல்ட்டு, ஐபிபிஎஸ் பிஓ டிஃபிகல்ட். எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ டிஃபிகல்ட்டி அளவுக்கு இந்த எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்காது. இது அதை விட ஈஸியாக தான் இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க்கு ரேஞ்சுக்கு இருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. அதை விட கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த கொஸ்டின், இந்த டெஸ்ட்டு எப்படிப்பட்ட டெஸ்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடணும். நம்மளை வச்சு செய்யலாம் மாட்டாங்க. ரொம்ப கொடூரமாக ரத்த கண்ணீர் விடுற அளவுக்கு அப்படிலாம் எந்த இதுவும் இருக்காது. டூவபுளாக தான் உங்கள் கொஸ்டின்ஸ் அமையும், சரியா? ஒரு ஷிஃப்ட்டு தான், ஒரே எக்ஸாம், சிங்கிள் எக்ஸாம், ஒரு 3 மணி நேரம் வாழ்க்கையே மாறக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டைமும் வந்துக்கிட்டே இருக்காது, எல்லா டைமும் வராது. அடுத்த தடவை வரலாம், இன்னொரு 2 தடவை வரலாம். பட் எல்லா டைமும் நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அப்போ கிடைக்கும்போது நான் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறணும். இது டிஃபிகல்ட் எக்ஸாம் இல்லை, இது டூவபிள் எக்ஸாம். செய்ய முடியும். நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப்பிக்லேயே நான் ஒரு 2-3 மார்க் கூட போடுவேன், 2-3 மார்க் ஏற்றி போடுவேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த எக்ஸாம் உங்களுடைய எக்ஸாமாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் ஃபஸ்ட்டு ஏற்றிக்கிடுங்க. இது ஏன் எக்ஸாமாக அமையணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் ஏற்றிக்கிடுவோம். இது நம்ம எக்ஸாமாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நிறைய ஒரு 3-4 இயர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான எக்ஸாம் அப்படின்னே சொல்லுவேன், சரியா? ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். நீங்கள் 100% உங்கள்கிட்ட இருக்கிற 100% கொடுத்துட்டிங்களா பாஸ் ஆகிடுவீங்களா, ஆக மாட்டிங்களா? 100% என்னுடைய பக்காவாக நான் எக்ஸாம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபுல் எஃபர்ட்டை போட்டு படிக்கிறது ஒன்று, என்னுடைய ஃபுல் இன்டலெக்டை யூஸ் பண்ணி நான் எக்ஸாமை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா பாஸ் ஆவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பாக பாஸ் ஆகிடும், சரியா? அப்போ நம்ம வேலை இப்போ என்னது, எப்படி நான் படித்ததை அப்ளை பண்ணுறது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ அதை மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிடணும். தயவு செஞ்சு இந்த மற்ற ஃபேக்டர்ஸ் உள்ளே வராமல் பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி ஹால் டிக்கெட்டு மாற்றி எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் இந்த சாப்பிட்டுட்டு போங்க. தயவு செஞ்சு போனதெல்லாம் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. 7 மணிக்கு எக்ஸாம்னா அவன் 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அவன் 8 மணிக்கு தான் ஆளே வருவான். 9-10 மணிக்கு தான் ஆரம்பிப்பான் எக்ஸாம். அப்போ நம்ம பசியில் உட்காந்து எழுதும்போது என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் பாருங்கள். ஸோ கொஞ்சம் சாப்பாடு பேக்கில் வச்சுக்கிடுங்க, எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது ஸ்நாக்ஸாக வச்சுக்கிடுங்க. நல்லா ஹைட்ரேஷன் இருக்கணும். முந்தின நாள் நல்லா தூங்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான். நல்லா தூங்கிடுங்க. சீக்கிரமே இந்த இடத்துக்கு போங்க. நல்லா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 days சூப்பராக ரிவைஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ரிவிஷன் பண்ணி விடுங்க, சரியா? அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு போய் உட்கார்றதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் கரெக்டாக பண்ணிடணும். அங்கே நம்ம மிஸ்டேக் விடக்கூடாது. சொல்கிற மாதிரி இந்த ப்ரூஃப் கொடுக்குறது, கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறது, அது டைமுக்கு போகிறது, ப்ராப்பர் மென்டல் ஸ்டேட்டில் இருக்கிறது, அதுக்கு நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், வேறு எதை பற்றி யோசிக்கக்கூடாது, மண்டையை போட்டு குழப்பக்கூடாது, மண்டையை போட்டு உடைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிடுங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நீங்கள் ஒரு நார்மல் எக்ஸாமாக பண்ணீங்க அப்படின்னா இதை கிளியர் பண்ணிடுவீங்க. நார்மல் எக்ஸாம் எந்த அளவுக்கு இதை நார்மலைஸ் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு இதை சாதாரணமாக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதாரணமாக்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களோட ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. எல்லா மெயின்ஸ் பேட்டர்னும் இதுதான். ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சரியா? அந்த டிஃபிகல்ட்டான செக்ஷனுக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் ரீசனிங் டிஃபிகல்ட்னா அந்த டிஃபிகல்ட்டான செக்ஷனுக்குள்ளேயே ஒரு 5 மிஸ்லினியஸ் ஈஸியாக போடுற மாதிரி வைப்பான். ஒரு 5 மிஸ்லினியஸ், ஒரு 10 மிஸ்லினியஸ் ஈஸியாக போடுற மாதிரி வைப்பான். அப்போ அதெல்லாம் பொறுக்கி போட பார்க்கணும். பிக் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஈஸியாக டக்குன்னு 5 கொஷின் போடுற மாதிரி பாருங்கள். மொதல் கொஷினை லாக் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி பழகுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். டைமிங் இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரிக்கணும் அப்படிங்க சொல்கிறேன். டைமிங் வந்துட்டு 18 to 10 தான் ஜெனரலாக பிடிக்கிறது.
நம்ம இப்படி பிடிக்கிறது 21-14 தான் ஜென்ரலாக பிடிக்கிறது, 35 மினிட்ஸ் இருக்கும், 30 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ 18 to 10 18 நிமிஷத்துக்கு மிஸ்லேனியஸ் ஃபுல்லாக போடணும். மீதி 2 நிமிஷத்தில் கொஸ்டின் தேடுறது, கொஸ்டினுக்கு மொதல் 40 கொஸ்டினை பார்க்கணும்ல, அதுக்கு ஒரு 1 மினிட் கூட எடுத்துக்கிடுங்க. 1 மினிட் எடுத்து பார்த்துட்டு மீதி 18 நிமிஷத்தில் போட்டுட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்தில் பேராஜம்பிள் அண்ட் ஆர்சிக்கு வாங்க. அதுவே ஒரு சூப்பரான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். ஸ்கோரிங் ஏரியாவில் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஏரியாவில் போய் உட்காந்துடாதீங்க. ஒரு ஏரியா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஈஸின்னு வச்சுக்கிடுவோம். ரீசனிங் டிஃபிகல்ட்னா என்ன சொன்னேன், ரீசனிங் ஹோல் செக்ஷனே டிஃபிகல்ட், பட் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஹோல் செக்ஷனும் ஈஸி, ஆனால் ஒரு 5 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து டீல் பண்ணுங்கள். வேர்டு கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு கொஸ்டின் போட்டாலுமே உங்களுக்கு ஜாக்பாட் தான். இடியம்ஸ்லாம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கனாலுமே அது உங்களை ஏற்றிட்டு போயிடும். கொஸ்டினுடைய ஆர்டர் உங்களுக்கு தெரியும், மிஸ்பெல்ட்டு, வேர்ட்ஸ் வெப், சென்டென்ஸ் ஜட்ஜ்மெண்ட், காலம் கொஸ்டின், அதுக்கப்புறம் தான் இந்த சைடு நம்ம ஃபில்லர்ஸ் எரர்ஸ்க்கு போயிட்டு கடைசியாக பேராஜம்பிள் அண்ட் ஆர்சிக்கு போகணும். சரியா? இது இங்கிலீஷுக்கு. ஜென்ரலாக எல்லா செக்ஷன்ஸுக்குமே கொஸ்டினை பாருங்கள். எல்லா செக்ஷன்லேயுமே ஒரு செக்ஷன் டிஃபிகல்ட்டாக இருக்க போது, ஒரு செக்ஷன் மாட்ரேட்டாக இருக்க போது, ஒரு செக்ஷன் வச்சு உங்களை செய்ய போகுது. கம்ப்யூட்டர் நீங்கள் ரிவைஸ் பண்ணலை, கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ணலைன்னா லாஸ்ட் 3 டேஸு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள், புதுசாக படிக்காதீங்க. புதுசாக படிக்காமல் ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள். இங்கிலீஷ்லேயே நம்ம பெய்டு பேட்சில் அந்த 10 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் 10 டேஸுக்கான ஒகேப்ஸ் எடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஸோ இது திருப்பி வருமா அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் தான் ஹைப்பு கொடுக்கேன், நான் தான் ஹைப்பை குறைக்கணும்னு செய்யாது எனக்கு தெரியுது. பட்டு படிக்கும்போது தான் ஹைப் ஏற்றணும். எக்ஸாம் எழுதும்போது கொஞ்சம் ஹைப்பை குறைச்சிக்கிடுங்க. அடுத்த 2 நாளைக்கு ஹைப்பை ஏற்றி வச்சுக்கிடுங்க. ரைட், படிப்போண்டா. திஸ் ரிவிஷன் கேன் பி லைஃப் ஆர் டெத். ரிவிஷனில் வந்துட்டு 3-4 மார்க் வித்தியாசம் வரலாங்க. ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணுங்கள். 3-4 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக அதை ஏற்படுத்தும். கடைசி நேரத்தில் டெஸ்ட்டு எதுவும் போடாதீங்க, டெஸ்ட்டே போடாதீங்க. மார்க் குறைஞ்சிருமோங்கிற பயத்திலே கான்ஃபிடென்ஸ் இறங்கிடும். ஸோ வேண்டாம், டெஸ்ட்டு போட வேண்டாம், அங்கே போய் நம்ம பார்த்துக்கிடுவோம். நீங்கள் நல்லா படித்ததுக்கான ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். மே த பெஸ்ட் மேன் வின். நல்லா படித்தவன் எவனோ அவனுக்கு வேலை கிடைக்கட்டும். நல்லா எஃபர்ட் போடுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, மனசை விட்டுறாதீங்க. நமக்கு ரிசல்ட்டு போன 2 நாளைக்கு முன்னாடி தான் ரிசல்ட் விட்டுருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிற ரிசல்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. அப்படிங்கும்போது மனசை விட்டுறாதீங்க. அதில் கிளியர் பண்ணாலும் வேலை தான், இதில் கிளியர் பண்ணாலும் வேலை தான். அந்த ரிசல்ட் என்னுடைய எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதுலேருந்து மீண்டும் வெளியே வாங்க. என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? எதுவுமே வந்துட்டு அவ்வளோதான் போச்சு, லைஃப் முடிஞ்சிட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. என்னன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆல் த வெரி பெஸ்ட்டு. சூப்பராக எழுதணும், சரியா? தேங்க்யூ, டாட்டா, பை பை.